கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் ஆளும் தரப்பை நோக்கி நீள்கிறது. உங்களுடைய பதில்கள் என்ன? சகோதரி பேசும்போது என்னை பயமுறுத்தி, எடப்பாடி போகிற இடத்துலலாம் கூட்டங்கள், அதாவது மூச்சு முட்டுதுன்னாங்க. அம்மா கொஞ்சம் பார்த்து அவர் இருக்க சொல்லுங்கம்மா, அங்கே ஏதாவது 10-20 பேர் செத்துற போகிறா. ஏற்கனவே 50-60 பேரை காணான்னு தேடிக்கிட்டு இருக்கோம். தாவேகாவில் அது மாதிரி அண்ணன் எடப்பாடி கூட்டத்தில் அலை மோதுதுன்னாங்க. பாதுகாப்பு இல்லைன்னு சகோதரி சொன்னாங்க. இப்போ யாருக்கு பாதுகாப்பு இல்லை? எடப்பாடி கூட இருக்கிற ஆளுக்கு முதல்ல பாதுகாப்பு இருந்ததா? அரசியல் அவங்க அரசியலாக பேசியிருக்கணும். அரசியல்லாம் கடந்து போய் பேசுகிறாங்க. அதனால் பதிலே சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய இடம் இல்லை. நான் என்ன கேட்குறேன், நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் யார் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள் மத்தியில்? அந்த பயணத்தை மட்டுமே எடுத்து நம்ம பயணிப்போம். தமிழ்நாடு தலைகுனியாது ஒரு டாபிக். தமிழ்நாடு போராடும் களத்தில் வெல்லும். இது யார் போராடுறது? தமிழ்நாடு முதலமைச்சர் போராடுறது. ஆட்சியில் 5 வருஷம் ஆண்டுக்கிட்டு இருக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் படுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஓரணியில் தமிழ்நாடு வாங்கடா உள்ளாருன்னு கூப்பிட்டு போராடுறதே களமாக வச்சு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். போராட வேண்டிய எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி, அவர் தன் தேவையை பூர்த்தி செய்ய டெல்லியில் போய் அடிக்கடி ஆளும் கட்சி நடவடிக்கை தானே எடுக்கணும், போராட்டம் நடத்தணுமா? அது எது மாநில பட்டியல்னு ஒன்று உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்குற இடத்துல தமிழ்நாட்டில் கொண்டு பிஜேபி, பாசிசங்கிற பிஜேபி மொத்தமாக பொதுப்பட்டியலேருந்து மத்திய பட்டியலில் வந்து மாநில பட்டியலே இல்லாத அளவுக்கு கொண்டுட்டு போய் நிப்பாட்டின இடம். அந்த ஒரு காரணத்துக்காக தமிழ்நாடு எல்லாத்துலேயும் போராடிச்சு. ஒரு அண்ணா அது நிறைவேற்றதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமின்னு. ஏன்னா நாங்கள் நிறைவேற்றிட்டா மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துடும்னு எடப்பாடி பழனிசாமி போய் அங்கே உட்காந்து எந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடாத, நீ கொடுத்துட்டுனா மொத்தமாக அவனு எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவானுவோம். நிறைவேற்றிட்டு அப்புறம் நாங்கள் எப்படியா மறுபடியும் ஆட்சிக்கு வர்றது? அதில் ஃபண்டே ரிலீஸ் பண்ணாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிட்ட பெரிய மனுஷன் எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கைக்குரிய தலைவன் யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கட்டும், பெண்கள் வளர்ச்சி இருக்கட்டும், பாதுகாப்புக்குரிய காரண காரியங்கள் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஆட்சி ஆரம்பித்த 1 வருஷத்துலேருந்து நீங்கள் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நடத்துகிற அத்தனை தேர்தலையும் திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இப்போ உங்களுக்கு யார் ஓட்டு போடுறது? ட்ரம்ப்புக்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இல்லை அண்ணன் கட்சி போய் சிலோனில் ஓட்டு வாங்கிட்டு வருமா? எங்கே போய் நிற்பீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க பொதுமக்கள். அதனால் பொதுமக்கள்கிட்ட திமுக யார், திமுக தலைவன் யாருன்னு தெரியும். நான் கேட்குற எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 2 கேள்வி வைக்கிறேன். நம்பிக்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, கூட இருந்த தலைவர்கள் நம்பிக்கை, உங்கள் கட்சியில் உங்களை நம்பி கூட இருந்த தலைவனெல்லாம் இப்போ எங்கே? அந்த கேள்விக்கு முதல்ல வருவோம். கூட இருந்த சசிகலா எங்கே போச்சு? அந்த அம்மா ஆளை காணான்னு கடைசியாக போய் ஐயா கம்பெனியில் சேர்ந்து அது 2 தனி கட்சி ஆரம்பிச்சிச்சு. அது கூட பரவாயில்ல விடுங்க. டிடிவி தினகரன் கையில் தூக்கு கயிறோடு சுற்றிட்டு தெரிஞ்சார். என்ன அண்ணா இன்னொரு தாட்டி எடப்பாடி பழனிசாமியை பார்த்துட்டோன்னா சேர்ந்துட்டோன்னா நம்ம கயிறில் தொங்கலான்னாரு. இப்போ யாரை மாட்டி விடுறதுக்கு கயிறு எடுத்துக்கிட்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. அதையும் விட்டுருங்க. ஆனால் அவர் வந்து எடப்பாடி கூட வரமாட்டேன், என்டிஏ கூட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ எனக்கு திரும்பி இன்னொரு கட்சி ஒரே ஒரு ஆள் பன்னீர்செல்வம் இருந்தார், ஓபிஎஸ். ஓட சுற்றி விட்டீங்க. கட்டின வேட்டியை வரைக்கும் உருவிட்டு ஒரு பெரிய மனுஷனை களத்தில் ரோட்டில் விட்டீங்க. நம்பிக்கைக்குரிய வீடு என் தாய் வீடு தானே அவர் திமுக வந்துட்டார். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.